ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வந்தால் நமஸ்காரில் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால், அதாவது தமிழ்நாட்டிலே நாங்கள் தான் லெவல் 30க்கு மேலே டாப் லெவலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓவராக சீன் போட்டுக்கலான மண்ணக்கவை வச்சது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ இவ்வளோ வன்மமாக பேசுகிறீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க பேசின பேச்சுக்கெலாம் நாங்கள் இன்னும் கூட பேசணும். அதுக்கு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்களே பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை. தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. இது பண்ணுறது தப்பா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணவையில் நம்ம வந்து விட்டதே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க சொன்னதை அவங்களுக்கே ஆப்போசிட்டாக பண்ணோன்னே வந்து நம்ம பாட் ஐடி சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செகண்டரி ஐடிலாம் இருக்குது. ஸோ சுரேஷ்ன்ற ஐடி நம்ம சூஸ் பண்ணி, இதுக்கெல்லாம் காரணம் யார், இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அது காரணம் யார், இவங்க டீம் லீடரு அவர் சரியாக வழி நடத்தாதான் இதுக்கு காரணம். ஸோ பெரிய மெச்சூரிட்டியாக பேசுகிறத நினப்பு வச்சுக்கிட்டு மெச்சூரிட்டி இல்லாமல் இப்படி சின்ன புள்ளத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வைக்கிறது தான் அந்த ஆப்பு. அதுக்கு முன்னாடி அவங்க டீம் லீடருக்கு வச்சோம்னா இவங்க பார்த்து திருந்துவானுங்க. ஸோ டீம் லீடர்லேருந்து மங்களகரமாக ஆரம்பிக்கணும் இந்த வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராண்ட் வார்டன் அனுப்பி நம்ம பிளிம்ப் அனுப்பி ஃபஸ்ட்டு 1 ஸ்டார் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில், ஸ்பெல்லை ஸ்வாக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்வாக் ஸ்பெல்லை நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு நம்ம டவுன் ஹாலில் மட்டும் உடச்சிக்கலாம். எதுக்கு கேட்குறீங்கன்னா, அப்போ தான் வந்து நமக்கு லூட்டு கிடைக்கும். அந்த லூட்டை வந்து இதுக்கு வேஸ்ட் பண்ணோம். அதை பண்ணிவிட்டு மிச்ச ஸ்பெல்லை ஃபுல்லாக ஸ்வாகு பண்ணுறோம். எப்படி, அதுவும் எதில் பண்ணுறோம், இந்த பிடி அப்படி பச்சை தமிழனும் பக்கை தமிழனும் அது ஸ்பெல்லிங் கூட டைப் பண்ணாமல் இருக்கானுங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இவரை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மெயின் தலை 2 தலைங்க இருக்குதுங்க. அந்த வாய் பேசிங்களே அதுங்க. இதில் பிடி கார்த்தின்னு ஒருத்தர் 3வது ஒருத்தர் வந்தார். அவர் நம்ம வந்து அட்டாக் பண்ணல. அவரையும் அட்டாக் பண்ணி இந்த வீடியோ வந்து கவர் பண்ணிங்க. தப்பு பண்ணிட்டேன். சரி, எதுக்கு இவர் ஓவராக பேசினாரா, இவர் வேறு ஒன்றும் இல்லை, இவர் டாப் 1ல் இருக்கார் அந்த அருண்ன்றவர். அதனால் அவருக்கு மண்டகணும். செஞ்சுட்டா போச்சு, கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம், செஞ்சுட்டா போச்சு. ஓகேவா? என்ன சொன்னீங்க, கிளான் கேஸ்டில் மண்டை மேலே போடணும், அவ்வளோதானே. உங்கள் மண்டை மேலே இன்றைக்கி இப்போ இறக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு 1 ஸ்டார் வேணும். ஏன்னா லூட்டு இவங்களை அடிக்கிறதுக்கு போடுறது லூட்டு வந்து இது பண்ணக்கூடாது. அப்போ வர லைவ் எல்லாரும் வாட்ச் பண்ணிருக்கானுங்க பாவம் அவங்க டீம்மேட்ஸு. ஐயோ என்னோ சம்பவம் பண்ணுறானே அப்படின்ட்டு பாருங்கள். லைவ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு லெஃப்ட் சைடில். ஓகே, ஃபஸ்ட்டு பிளிம்ப் அனுப்பி ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணோம். ஓ பார்த்தீங்களா, ட்ராப்லாம் வச்சுருக்காரு. இருந்தாலும் அடித்து மண்டையை பிறந்தாச்சு. ஓகே, 1 ஸ்டார் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சம்பவத்தை ஆரம்பிக்கலாம். என்ன குழந்தை, இந்த ஆட்டம் போதுமா, இந்த மண்டை மேலே போட்டால் போதுமா, இல்லை ஒன்றா வேணுமா, மண்டே மேலேங்க போடுங்க, ஒற்றை மண்டே மேலே போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மண்டை மேலே போட்டாச்சு. ஆஹா, என்ன ஒரு ஆனந்தம் அந்த கிளான் கேஸ்டில் மேலே போடும் போது. ஆஹா, சந்தோஷமாக இருக்குப்பா, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஃபோர்ஸ் கியூட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆளை வச்சு செய்யணும்ல, இதுவே பண்ணிட்டா இதை மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வாண்டடாக வந்து மாட்டினவர் தான் ஆவிஸ் அப்படின்றவர். அதுக்கு மேலே நம்ம ட்ரூப்ஸை ட்ரெயின், ஆனால் ட்ரூப்ஸ் எதுவுமே கொண்டு போகல. இவருக்கு வேறு ஸ்பெல்லு மட்டும் போதும். எதுக்கு ட்ரூப்ஸ்லாம் ஒரு கேடுன்னு ஸ்பெல்லு மட்டும் தான் கொண்டு போனேன். இந்த அவிஸ் அப்படின்ற பம்பர் கட்ட மண்டையை தான் வச்சு செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை, அதே சேம் ப்ராசஸ் தான், அதே மண்டே மேலே தான் போட போகிறோம். இவர் ஆனால் வந்து இவர் பேஸ் பெரிய புத்திசாலி தெரியுமா, பேஸ் சென்டரில் வச்சுருக்காரு. 1 ஸ்டார் போட போகிறேன் 9 ஸ்டார் போல். இதெல்லாம் ஜுஜிபி அழகாக பிளிம்ப் அனுப்பி 1 ஸ்டார் போட்டு போயிட்டே இருப்பேன். போடு பிளிம்பை. இதுக்கு காரணம் அந்த பாருங்கள் எத்தனை பேர் லைவில் வேறு பார்க்குறாங்கன்னு. டேய் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான்டா வருது. ஓகே, ஆஃப்டர் திஸ் சம்பவம் கண்டிப்பாக உங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கா. இதுக்கப்புறம் எங்கேயுமே வாயை கொடுக்காங்க தயவு செஞ்சு. ஓகேவா? அப்புறம் அங்கேயும் இதே மாதிரி தான் வாங்கி கட்டிப்பீங்க. பெரிய கிளானாக இருந்தால் மட்டும் பார்த்தா ஸ்கில்லும் வேணும் தம்பி. ஹலோ, வெளியே போடா புல்லு இருக்கு கூதியா. இந்த மயிராண்டிக்கு ஹேங் ஓவர் டைலாக் வேறு, அதான் அவனுக்கே ரிட்டர்ன் வச்சேன். அதாவது இதில் வேறு தோத்துட்டு இதில் வேறு அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் என்ன வெறிய ஸ்டார் டிஃப்ரென்ஸா, 3 ஸ்டார் தான் டிஃப்ரென்ஸு. அந்த 3 ஸ்டார் இளவு மயிரை நீங்கள் எடுக்க வேண்டியதாண்டா மயிராண்டிங்களா. என்ன மயிர்கடா எடுக்காமல் இருந்தீங்க, எடுக்க வக்கு இல்லைனா என்ன மயிர்கடா பேசுகிறீங்க. ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். கேவலம். ஆளாளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய ஆரிங்க இருக்கணும். பிறக்கும்போது 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்கு.
தோத்தாச்சு. இதில் வீழ்வேன் என்று நினைத்தேன். முதல் எந்திரிச்சு இல்லைங்கடா. உங்களுக்கு இந்த ஸ்வாக் போதுமா இல்லை ஒன்றும் வேணுமா? இனிமேல் அது பக்கா தமிழனாக இருந்தால் கக்கா தமிழன் மாற்றிரு, இல்லை பச்சை தமிழனாக இருந்தால் பிச்சை தமிழன் மாற்றிரு. வர நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போமா? பாய் பாய்.